அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டேன். ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டேன். அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு உயிர்ப்பிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். நம்ம செய்திக்கு நேராக கடந்து போவோம். செய்திக்கு நேராக கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிக்கிடும். ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம செய்தியை பார்ப்போம்.
கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா மே துதிக்கிறோம் சோதரிக்க ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 இயேசுவே. தகப்பனே திஹான் ரஹீம் ஹோக்கனஸ் பிரஹோயினஸ் ஜீசஸ். பிதாவாகிய தேவனே அப்பா உமக்கு நன்றி எடுக்கிறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இயேசுவே மே துதிக்கிற அடியினை மறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் வெளிப்படுவீராக. தகப்பனை பேசுகிற பிதாவின் ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறபடி அப்போ நீங்கள் என்ன பேச சித்தமோ இப்பலேஷன் டைவியான சொல்ல ஹைமினஸே நீங்கள் பேசுவீராக. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிழைப்பு உண்டாவதாக, ஜீவன் உண்டாயிருப்பதாக. ஆவியானவரே அதற்காக உமக்கு நன்றி எடுக்கிறோம் அப்பா. ஏசப்பா நீங்கள் பேசும்போது அதிகாரமும் வல்லமையும் வெளிப்பட்டது போல அப்பா அதிகாரம் வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெஹீம் நசமீம் ஆஹன ஷஹு அவ் டாரிடஸ் பிரஹிமினஸ் ஜீசஸ் மை வாசஸ் பிரஹிமினஸ் ஹீவல டஹீன ஷங்கராமனஸ் லெசஸ் ராமினஸ் ஜீசஸ் அவ் பிஹிவிலட்டஸ் ப்ரௌனஸ் சஸ் மீவல டாமினஸ் ரஜியோனஸ். நன்றி இயேசுவே. தேவனாகிய கர்த்தாவே நீ என்ன பேச சித்தமோ என்ன சொல்ல சித்தமோ அதை கர்த்தாவே நீ பேசுவீராக. முழுமையாக இந்த ஆவி ஆத்மா சத்தை இயேசுக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எத்தனையோ செய்தி நம்ம கேட்டிருப்போம். ஆனாலும் ஏசப்பா நமக்கு என்ன கொடுக்குறாரு பார்ப்போம். இயேசு உயிர்ப்பிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக ஒரு வார்த்தை ஏசாயா 52:1. ஏசாயா 52:1. எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எலும்பு எலும்பு சொல்லுகிறார். சீயோனாகிய உன்னை நோக்கி தான் சொல்லுகிறார், உங்களை நோக்கி என்னை நோக்கி தான் சொல்லுகிறார். எலும்புங்கிறாரு. எலும்பு எத்தனை நேரம் நீ சிறைப்பட்டு போயிருப்பா. உன் கழுத்தில் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுங்கிறாரு. எந்த இடத்துல விழுந்தா, எந்த இடத்துல மனம் சோர்ந்து போயிருக்கிறா, எந்த இடத்துல வேதனையோடு இருக்கிறா, ஐயா எனக்கு இந்த வியாதி வந்துச்சு, இந்த பலகீனம் தாக்கிச்சு, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது என்று சொல்லி அப்படியே உடஞ்சி போயிருக்கிறீங்களா? அவமான சின்னமாயிட்டனே, அசிங்கப்பட்டுட்டனே, இனி என் வாழ்க்கையில் முடிவே இல்லை, அவளை நான் முடிந்து போயிட்டு வாழ்க்கை முடிந்துட்டு என் வாழ்க்கை இனிமே ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிருக்கிறீங்களா? அவளை நான் எழும்ப முடியாது. லிஜஸ் பிரஹைனஸே அந்த கட்டுகளை கத்த சொல்கிறார். சிறைப்பட்டு போன சீயன் குமாரத்தியே உன் கழுத்துகளின் கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லுகிறார். உன் கட்டை அவிழ்த்து விடுன்னு சொல்கிறார். ஹம் த ரொஹிமினஸே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். சீயோனை எலும்பு எலும்பு என்று சொல்லுகிறார். உன் வல்லமையை தரித்துக்கொள். உனக்காக உள்ள வல்லமை, உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை நீ அணிந்துக்கொள், தரித்துக்கொள், எலும்பு என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையில் கட்டப்பட்டு போய் இருக்கோம், எந்த சூழ்நிலையில் முடங்கி போய் இருக்கிறீங்க, இனிமேல் நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன், அவளை நான் முடிஞ்சு, நான் வெளியே தலை காட்ட முடியாது, நான் ஜெபிக்க மாட்டேன், துதிக்க மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன், அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? வியாதி நிமித்தமாக, பலகீனமாக, யாராட்டும் உங்களை அவமானப்படுத்தினாங்களா, அசிங்கப்பட்டுட்டீங்களா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், கர்த்தர் சொல்லுகிறார், உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். பிதாவாகிய தேவன் அவர் பூமிக்கு அனுப்பினார். ஒரு நோக்கத்தோட திட்டத்தோடு அனுப்புகிறார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்கள், அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நோக்கத்தை நிறைவேற்ற, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வருவதற்கு அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் வல்லமையின் அபிஷேகமும். ஜீசஸ் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வல்லமையை தரித்துக்கொள். உனக்காக கர்த்தர் நியமித்த வல்லமை, உனக்காக பிரத்யேகமாக உள்ள வல்லமை. நம்ம எல்லாருமே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டோம், போதும், அதுதான் ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், முடிஞ்சு.
அந்த கரண்ட் ஷாக்காக இருக்கட்டும், அதோட சிலவங்களுக்கு கரண்ட் ஷாக் கூட இருக்காது, சிலவங்க கரண்ட் ஷாக்கில் அபிஷேகத்தில் இருக்கிறாங்க. அதை வந்து ஆசைப்படணும், அனல் மூட்டணும். ஏதோ நம்ம அபிஷேகம் பெற்றோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாத்துலையும் நம்ம திருப்தி அடையணும் ஆசைப்படுறோம், எல்லாத்துலேயும் நம்ம அதை அடைஞ்சிடணும் இதை அடைஞ்சிடணும், அடுத்த லெவல் என்ன, அடுத்து எதை எடுத்தாலும் ஒரு லக்ஸரியான ஒரு பொருள் எடுத்துக்கிட்டால் கூட இப்போ நீங்கள் 4G 5Gன்னு சொல்கிறீங்க, அதுக்கு அடுத்து என்ன இந்த ஃபோன் வேண்டாம்பா, அடுத்த ஃபோன் வாங்கணும், அதோட காஸ்ட்லியாக வாங்கணும், அதோட அப்படி ஒரு அட்வான்ஸாக டெக்னாலஜியாக நீங்கள் போயிட்டுருக்க ஆசைப்படுறீங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபைகளையும் அபிஷேகத்திலையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறோமா? அடுத்த லெவல் என்ன, இவ்வளோந்தான அபிஷேகம், இவ்வளோந்தான் அந்நிய பாசையா, அடுத்த அந்நிய பாசை பேச மாட்டோமா, அடுத்த 10,000 பாசம் இருக்குனாரு, தூதர்கள் பேசுகிற பாசம்லாம் இருக்குனாரு, நான் அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏதோ உலக காரியங்களை மட்டும் அடைய ஆசைப்படுறோம். ஒரு வீட்டை கட்டுனா அதுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிடணும், எல்லாம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். அவனான மனுஷனுக்கு திருப்தியாவதே இல்லை. ஆனால் ஆவிக்குரிய ஜீவித்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அநேகருக்கு அபிஷேகமே இல்லை. ஆவிக்குரிய சபைக்கு வருவாங்க, அபிஷேகம் இருக்காது, ரட்சிப்பு இருக்கும், ஆசையே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா மற்றவங்களுடைய அபிஷேகத்தில் நிரம்பும் போது பாடி ஷேக் ஆகிறத வச்சு அவங்க வெட்கப்படலாம். அப்படி இல்லைன்னா இது என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். எதையுமே பார்க்கக்கூடாது. நாம் எதை பார்க்கணும் அப்படின்னா, நானும் இயேசுவும், எனக்கும் இயேசுக்குள்ள தொடர்பு, நானும் இயேசுவும் எப்படி இருக்கிறோம், நம்ம இயேசுப்பை மட்டும்தான் பார்க்கணும். ஆலயத்துக்கு போனாலும் சரி, எந்த ஜபக்கூட்டம், எந்த பேரின்ப பெருவிழா எங்கே போனாலும் சரிங்க, சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ, இயேசுவை மட்டும் தேடி போகணும். இயேசுவை பார்க்க போகிறேன், இயேசப்பா அவங்கள மறைத்து கொள்ளுங்கள், ஊழியர்களை பாசஸை மறைத்து கொள்ளுங்கள், நீங்கள் வெளிப்படுங்க, உங்களுடைய வார்த்தை வேணும், நாம பார்க்கணும் இயேசப்பா அப்படின்னு விடுதலையோட தேவனை ஆராதிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு இயேசுவும் நானும் சொல்லி அவர் என் பாட்டில் பிரியமாக இருப்பார், நான் நல்லா ஆராதிப்பேன், நான் என் ஆராதனை அவருக்கு பிரியமாக இருக்கும், என் ஆராதனை நான் தொழுது கொள்றதுனால மகிழ்வார், சந்தோஷப்படுவார், பிரியமாக இருப்பார், அவரை நான் குசிப்படுத்துகிறேன், அவரை சந்தோஷப்படுத்துகிறேன். அப்படி ஒரு கான்செப்ட்லேயே தான் ஆராதிக்கணும். யாரையுமே பார்க்கக்கூடாது சபையில். நானும் இயேசு, நான் இன்னைக்கு ஏசப்பா பிரியப்படுத்த போகிறேன், ஏசப்பா சந்தோஷப்படுத்த போகிறேன், என் ஆராதனை அவருக்கு பிரியமும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்னே பாட்டு பாடணுங்க. ஒவ்வொரு பாட்டின் ரசனையோட கருத்தோடு பாடணும். அவ்வளோதாங்க, நல்ல இயேசுவோட கனெக்ஷன் ஆயிரும். அப்போ நாம் விரும்பணும், ஆசைப்படணும். நான் இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறேன், இயேசுவை தொழுதுக்குள்ளே வந்திருக்கிறேன், கர்த்தருக்கு ஆராதனை பிரியம், அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அதனால் நம்ம என்னச்சு ஆராதிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அதேமாரி அபிஷேகத்தை விரும்பணும். ஏன்னா இயேசுவுக்கே அபிஷேகம் இருந்துச்சுன்னா, அபிஷேகத்தை பிதாவே தேவன் கொடுத்துருந்தாருன்னா, அவர் வெற்றி உள்ள என்ன நோக்கத்தோடு வந்தார், அது வெற்றி முடிச்சுட்டு வர்றதுக்காக இந்த பூமியில் அவருக்கு அந்த அபிஷேகம் தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு எனக்கு எவ்வளோ தேவை, இந்த பூமியில் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அந்த ராஜ்யத்துக்கு போவதற்கு இந்த அபிஷேகம் எவ்வளோ தேவை. இயேசுக்கு அபிஷேகம் இருக்க இப்போ கொடுத்தாருன்னா நம்மளும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். கண்டிப்பாக அபிஷேகம் தேவை. அதேமாரி அவர் அபிஷேகத்தோடு நிற்கலை, பரிசுத்தாவியான மட்டும் பெற்றுக்கொள்ளலை, வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வல்லமையினால் என்று சொல்லப்பட்டது. நாம் வெறுமனை பரிசுத்தாவியே நிரம்ப மாட்டோம், அக்கினி அபிஷேகத்திலையும் நிரம்ப மாட்டோம், எப்பவுமே ஆவி நிறைவிலையும் இருக்க மாட்டோம். ஆவி நிறைவில் எப்பவும் இருக்கணும். இது ஹைம்னஸ் ப்ரௌனஸ் ஜீசஸ். வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். உன் வல்லமையை தரித்துக்கொள். எந்த மட்டும் சோர்ந்துருப்பா, எந்த மட்டும் நிர்விசாரணமாக இருப்பா, எந்த மட்டும் நான் போதும், இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் எனக்கு, என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லுவா. எதுக்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்க, வேண்டாம் ஏசப்பா, அந்த பூமியை எனக்கு பிடிக்கல, அந்த வாழ்க்கை பிடிக்கல, எதுக்கு சோர்ந்து போய் இருக்கணும். வல்லமையின் அபிஷேகத்தை, உனக்கு உள்ள வல்லமையை தரித்துக்கொள், அணிந்துக்கொள், உடுத்திக்கொள் என்று சொல்லுகிறார். அந்த வல்லமையின் அபிஷேகம் தேவை. அப்போ நாம் ஒவ்வொருவரும் வல்லமையின் அபிஷேகத்தை நாடணும். ஏசப்பா எனக்கு பரிசுத்தாவின் அக்னி அபிஷேகத்தை தாங்க, எப்போ ஆவி நிறைவேத்தாங்க. கணுக்கால் அளவு அல்ல ஏசப்பா, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீந்தி நீந்தி நான் மூழ்கணும் ஏசப்பா. ஆரோன் சிரசில் வடிந்த அதே அபிஷேகம், அவன் தாடி வழி அங்கி வழியை வடிந்ததே அந்த அபிஷேக நிறைவு எனக்கு வேணும் ஏசப்பா. ஹிம்னஸ் ப்ரௌனஸ்ஸே அபிஷேகத்தை நிரம்பி அடுத்தடுத்து உங்கள் இதயத்திலேருந்து கேட்கணும். அடுத்த லெவல் என்ன, அடுத்த அபிஷேகம் என்ன, அடுத்த அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டு அடுத்த லெவல் என்ன ஏசப்பா, அடுத்து என்னன்னு கேட்கணும். ஆசைப்படணும்.
வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால இயேசுவோடு மனிதனாக பூமியில் இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக ரத்தம் சிந்தி பாவங்களுக்காக சாபங்களுக்காக மீட்கும் பொருட்டாக வந்து மரித்து உயிர்த்த இயேசு. சரிங்களா? அப்போ அந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக அந்த பூமியில் பிதாவாகிய நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற வந்தார். அவர் தேவன் அந்த பரிசுத்தாவினாலையும் வல்லமையினாலையும் அபிஷேகம் பண்ணினதுனால தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே பிதாவாகிய தேவன் இயேசுவோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களையும் பரிசுத்தாவினாலையும் வல்லமையில நிரப்புனா தேவனாகிய கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவர் நன்மை செய்கிறவராயும் அந்த அபிஷேகமும் வல்லமையும் அந்த தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே நன்மை செய்கிறவராய். அப்போ தாங்க நம்ம நன்மை செய்ய முடியும். என்ன நன்மைங்க? யாருக்காட்டும் சுகம் இல்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நல்லது தான். அவங்களுக்கு முடியல, வயதாயிட்டு, ரேஷன் சாமான் வாங்கி கொடுத்தேன், பேங்கில் போய் ஹெல்ப் பண்ணேன், நல்லது தான். அது சாதாரண நன்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வை இருதய துடிப்பெல்லாம் எப்படி இருந்தது? பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது? உங்கள் தாட் எப்படி இருக்குது? உங்கள் தெருக்களில், உங்கள் சபையில், உங்கள் உறவுகள் மத்தியில், குடும்பங்களில் நியூஸ் பேப்பர் பார்க்கிங்களா? நியூஸ் கேட்கிங்களா? எப்படி இருக்குது? எங்கேயும் ஒருத்தருக்கு சுகம் இல்லைண்ணா, எங்கேயும் ஒரு தீராத வியாதியம், இதுக்கு மருந்து இல்லையா, இப்படியா அப்படியா, என்ன நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டாலும் உங்கள் இதயம் துடிக்கணுங்க. இயேசுவின் இதயம் துடித்தது. உங்கள் இதயம் அப்படி தான் துடிக்கணும். தெரு எல்லையில், தெருக்களில், பக்கத்து வீட்டில், எடுத்த விடலை சுகம் இல்லைன்னா ஜெபிக்கணும். என்ன செஞ்சாலும் ஜெபிக்கணும். ஊனத்தை பார்த்தா ஐயோ இந்த ஊனம் சரியாயிராதா, அவங்களுக்கு பார்வை இல்லையா, உங்களுக்கு பார்வை கிடைச்சிடாதா, இந்த வியாதி படுக்க மாறிடாதா, பெரிய பெரிய காரியங்கள்னாலும் கர்த்தர்கிட்ட தான் சுகம் கிடைக்க போகுது. உங்ககிட்ட இருந்து இல்லை, கர்த்தர்கிட்ட தான் வல்லமை நாமளே பெறுறோம். அந்த வல்லமையின் அபிஷேகத்தினால அவரு எப்படி செஞ்சார்? பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவராக இருந்தார், குணமாக்குறவர் சுற்றி தெரிகிறார். யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்னங்க? என் வீட்டில் எல்லோரும் நாங்கள் நல்லா இருக்கோமா, எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்காங்க, என் கணவனார் நல்லா இருக்கேன், பிள்ளை நல்லா இருக்கேன், அந்த கான்செப்டில் இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இதய துடிப்பே வேறு. அதே மாதிரி தேவன் பரிசுத்தனாலும் வல்லமையும் நிரப்பியிருந்தா, தேவன் உங்களோட கூட இருந்தால் உங்கள் இருதயம் இயேசுவின் இருதயமாக மாறும். கண்டிப்பாக மாறும். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில், ஸ்கூலில், கம்பெனியில், எங்கே வேலை பார்த்தீங்கன்னாலும், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில், கம்பெனிக்கு யாருக்கு என்ன செஞ்சாலும் உங்கள் இதயத்தில் வலி ஏற்படுங்க. உங்கள் இதயத்தில் ஐயோ அவங்களுக்கு சுகமில்லை, நாம் ஜெபிப்போம், அவங்களுக்காக நம்ம விடுதலைக்காக ஜெபிப்போம். என்ன வியாதியாக இருந்தாலும் ஜெபிப்போம். இந்த வியாதிக்கு மருந்து இல்லை, அந்த வியாதி சுகமாக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இயேசுவிட்ட மன்றாடுவோம், இயேசுவிட்ட அந்த பேரை சொல்லி ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், தைரியமாக இருங்க, சரிங்களா? நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார், விடுதலை கொடுப்பாருன்னு உங்க கூட பணியாற்றுகிற, உங்களோட வேலை செய்கிற, உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள நீங்கள் நினச்சிங்க, தைரியப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிண்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுங்க, இயேசு உங்களை சுகமாக்குவார். நான் இயேசுக்கிட்ட உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், உங்கள் சிறையிருப்பு மாறும், உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம், சரிங்களா? ஜெபம் பண்ணுங்க. அதுதான் கர்த்தருடைய சுபாவம். அதேமாரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு யோவான் 3:34 சொல்லுகிறது, தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நாமளும் அப்படி கேட்கணுங்க. அவருக்கு ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறாராம். அப்போ நமக்கு என்ன செய்யணும்? ஆவியா ஏசப்பா, தேவன் ஏசப்பாக்கே நீங்கள் அளவில்லாமல் அபிஷேகத்தை அந்த பூமியில் வாழ்வதற்கு, அவர் வந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி வெற்றியுள்ளவராக வாழ்வதற்கு, முடிப்பதற்கு, அதனால் அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்தது போல் எங்களுக்கு அந்த அளவில்லாத அபிஷேகம் வேணும் ஏசப்பா. ஏசப்பா உங்களுக்கு ரோல் மாடல், தி ஹண்டஸ் ப்ரஹோலேட்டர்ஸ் வித் ஜீசஸ். நாம் நினைக்கிறோம் சரி இந்த அபிஷேகம் மற்றவங்களுக்கு ஜெபிக்க தான். அப்போ நாம் மற்றவங்களை பார்த்தோன்னா நமக்கு இதையெல்லாம் ஏசப்பா அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்கு வியாதியாக இருக்குது, பலகீனமாக இருக்குது, புது புது வியாதி நிறைய வருது, சொல்ல முடியாத வியாதிகள், கொடுமைகள்லாம் வருது.
நான் உங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த தோல் வியாதி மாறணுமா ஜெபிக்கிறேன். அநேக தோல் வியாதியை நான் பார்த்த சமீபத்தில் தீ மாதிரி சுட்டு எரிஞ்சு அடி உறிஞ்சி சுருக்கடிச்சு புண்ணு புண்ணாக இருக்குது. சரீரம் ஃபுல்லாக முகம் கை காலெல்லாம் இருக்கிற ஒரு வாலிப சகோதரி. அந்த பொண்ணு கூட என்ன சொல்கிறா, எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பிள்ளை, 3ஆவது பிள்ளை, 6ஆவது பிள்ளையா எப்படியோ 3 பேருக்கு இருக்காங்க அவங்க வீட்டில். எப்படி ஆட் நம்பர்லேயும் ஈவன் நம்பர்லேயும் சரியாக தெரியல, அப்படி 3 பேருக்கு அவங்க வீட்டில் இருக்கான். பாருங்கள், என்னதுன்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்லலை. ஆனால் ஒரு சத்து குறைவோ பிசாசு பிடியோ தெரியல. அந்த பொண்ணை வா ஜபத்துக்கு வாங்க ஜோம் பண்ணுவோன்னு நம்பரே தர மாட்டுக்கா. நாங்கள் ஜூம்லலாம் அப்போ ப்ரேயர் நடத்திட்டு இருந்தோம். அதனால் அதில் அட்டன் பண்ணு, செய்தி கேளு, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்யணும் சொல்லலாம், தப்பே கிடையாது. அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு பாவமாச்சு, வாலிப சகோதரி. அப்போ நாம் எனக்கு ஜெபிச்சா ஏசப்பா தோல்வியாதியை மாற்ற முடியும். தோல்வியாதிக்கு மாத்திர மருந்து இல்லை, நம்ம அதிகமான பணச்செலவாகும், நாள்பட்ட வியாதிமா தான் அது. ஆனாலும் பாருங்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு நல்லவர். ஏன்னா உபாகம் 7:15 சொல்லுகிறது, சகல வியாதி முன்னாடி விளக்குவார் தான் வேதம் சொல்லுகிறது. வியாதிக்கு பட்டினிடவே இல்லையே அவர். எப்போ எனக்கு இந்த வியாதியில் சுகமாக்க முடியாது, இந்த வியாதியை எனக்கு முடியாது அப்படியே வேதம் சொல்லுது இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து வியாதியிலேருந்து சுகம் கொடுக்குற கர்த்தர். இன்னும் நாம் கர்த்தர் அழகாக சொல்வார், செப்பனியா 3:14, சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு. கெம்பீரித்து பாடுனா, இப்போ அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், அந்த கம்பீரம் இல்லைங்க, அபிஷேகத்தின் நிறைவோட கம்பீரித்து பாடுவது. நீ அப்படி பாடும்போது கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுவார் என்று வேதம் சொல்லுது. மட்டுமல்லங்க, கர்த்தர் உன் நடுவிலே அவர் சத்துருக்களை விலக்கினார், ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் அபிஷேகத்தின் நிறைவோடு பாடி துதிப்பதனால உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் நினைக்கலாம், நம்ம அபிஷேகம் வல்லமை பெற்றுனா மற்றவங்களோட சுகத்துக்காக மட்டும் தான் நம்ம ஜெபிக்கணும் போல், அப்போ நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது உங்கள் சிறையிருப்பு மாறுகிறது. அது நீங்கள் கம்பீரித்து பாடும்போது, அபிஷேகத்தோட வல்லமையோடு நிரம்பி நீங்கள் பாட்டு பாடினா கூட கர்த்தர் உங்கள் நடுவில் வருவார். உங்கள் ஆக்கினைகளை அகற்றப்படும் சொல்லுகிறார், சத்துருக்களை விலக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களுக்குள்ளே செய்வன பில்லிஸ்னை கட்டு உடையும், உங்களுக்குள்ள கட்டுகள் அறுபடும், உங்கள் ஆக்கினைகள் அகற்றப்படும், நீ தீங்கு கூட காணாதிருப்பா என்று வேதம் சொல்லுகிறது, செப்பனியா 3:14. அப்போ நீங்கள் துதித்து பாடும்போது கூட, நீ அபிஷேகத்தினாலும் வல்லமையெல்லாம் நிரம்பி நீ ஆவிக்குள்ள களி கூர்ந்து பாடி துதிக்கும்போது கூட உன் கட்டுகள் அறுக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும், அபிஷேகத்தினால் கட்டுகள் அறுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கி அபிஷேகத்தை நிரம்பினா அங்கே பிடிக்குது, இங்கே வலிக்குது, குறுக்கில் வலிச்சமாக இருக்குது, முழங்காலில் வலிச்சமாக இருக்குது. இது பிசாசுடைய தந்திரம். தலை வலிக்குது, மண்டை நரம்பு வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஏங்க அபிஷேகத்தை நிரம்பினா அப்படிலாம் இருக்குன்னு வேதம் சொல்லுதா? இல்லையே, பிசாசுடைய தந்திரம். முழங்கால வலிக்குது, நரம்பு இழுக்குது, குறுக்கு வலிக்குது. அபிஷேகத்தில் நிரம்பினா வலி வரக்கூடாது, கட்டுகள் அகற்றப்படும் தான் வேதம். அங்கே தேவன் இறங்குகிறார், தேவனாய கர்த்தர் வருகிறார். அப்போ நமக்கு அதில் ஒரு விடுதலை. வேதம் அழகாக சொல்லுது. இன்னும் கூட எபேசியர் 6:10 சொல்லுது பாருங்கள். எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஏன்னா கடைசி காலத்தில் அன்று பயங்கர போராட்டம் உண்டுன்னு வேதம் சொல்லுகிறது. கடைசி காலங்களில் போராட்டங்கள் உண்டு. ஆனால் அதில் நாம் ஜெயிக்கணும்னா, நாம் நிற்கணும்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எபேசியர் 6:10, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவருடைய கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். அப்போ வல்லமையின் அபிஷேகம் முக்கியம். ஏன் அப்படின்னா, நமக்கும் விடுதலை, நம்ம அபிஷேகத்தில் நிரம்புறதுனால
தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். நமக்கும் விடுதலை, நம்மளுடைய சத்துருக்களையும் அகற்றுகிறார். அதேமாரி நாம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் நாமளும் குணமாக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து வல்லமை வெளிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 6:18 சொல்லுகிறது, அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். லூக்கா 6:19 சொல்லுகிறது, இதிலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். இப்போ ஏசப்பா அந்த வல்லமையின் அபிஷேகத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்துருந்தனால அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவர்களாம் வந்து என்ன செஞ்சாங்க? ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து எனது வல்லமை புறப்பட்டு வந்தது, எல்லாரையும் குணமாக்கினபடினார். எல்லாரையும் போட்டிருக்குங்க. நம்ம கூட்டங்களில் எல்லாரும் சுகமாகறாங்களா? எல்லாரும் குணமாகறாங்களா? கொஞ்சம் பேர் சுகமாகறாங்க, ஏதோ கொஞ்சம் பேர் குணமாகறாங்கங்க. ஆனால் அவரிடத்து இந்த வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை, எல்லாரும் சுகமாகறாங்க ஐயா. அப்போ நானும் போய் தொடுவேன் ஏசப்பாவை, நானும் தொடுவேன்னு சொல்லி நினச்சிட்றாங்க, ஆசாசையாக ஓடுறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை புறப்பட்டு சென்றது. மார்க் 5:30 சொல்லுகிறது, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பாருங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீ அது தொட்ட உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை புறப்பட்டதை அவருக்குள் அறிந்தார். டிசைனஸ் ப்ளோரைனஸ் ஜீசஸ், அவரை தொடும்போது அந்த வல்லமை அவர்கிட்ட இருந்து கடந்து போகவே உணர முடிகிறது. அந்த வல்லமையின் அபிஷேகம் குணமாக்குகிறதுங்க. அந்த வல்லமையின் அபிஷேகம் ஆரோக்கியம் அடைய வைக்கிறது. அந்த வல்லமையின் அபிஷேகம் அசுத்தாவின் வல்லமையில் பிடிப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறது. உன் தேவனே, அவர் சொல்கிறாரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களையும் கூட அவர் என்ன செய்கிறாரு? 12 சீசர்களை வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல நோய்களையும் சகல வியாதிகளை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஜீசஸ் அதிகாரம் கொடுத்தார், வல்லமை. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறாரு? அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ நமக்கும் நாமளும் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அந்த எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உனக்காக உள்ள வல்லமை, உனக்காக நியமிக்கப்பட்ட அந்த வல்லமை எலும்புங்கிறாரு. சோர்ந்து போய் இருக்கிறாரு. உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ அநேகருக்கு தேவை, நீ அநேகருக்கு பயன்படணும். பேதுரு, பவுலு, பிலிப்பு எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகத்தை வல்லமையை நாடுனாங்க, அபிஷேகத்தை வல்லமையும் பெற்றுக்கொண்டாங்க. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட வல்லமை, அந்த வல்லமை பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஊழியம் செய்தார்கள். அவங்ககிட்ட இருந்து வல்லமை வெளிப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே மாதிரி உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். அப்போ நாமளும் நமக்கும் விடுதலை, நமக்கும் சுகம், நமக்கும் ஆரோக்கியம், மற்றவர்களுக்கும் சுகம், மற்றவர்களுக்கும் ஆரோக்கியம். நாம் அந்த பூமியில் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதற்கும் அந்த அபிஷேகமும் முக்கியம். அதே மாதிரி நாம் வாழ்ந்து முடித்து எங்கே போகணும்? தெய்வ ராஜ்யத்துக்கு கடந்து போகணும். அதற்கு அந்த அபிஷேகம் வல்லமையும் அவசியம். கண்டிப்பாக நீ வீடுகளில் ஜெபிச்சாலும் சரி, ஆலயத்தில் ஜெபம் பண்ணாலும் சரி, அபிஷேக நிறைவோடு ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகத்தை ஆசைப்படுங்க. இல்லையா, பெற்றுக்கொள்ள ஆசைப்படுங்க. எனக்கு வேணும் கேளுங்க. ஏசப்பட்ட என்னெல்லாம் ஆசைப்பட்டு அடையணும் ஆசைப்படுறீங்க? பிலிப்பு கர்த்தர் பயன்படுத்துகிறார், அனனியாவை பயன்படுத்துகிறார், பவுலை பயன்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக வைத்திருக்கிற தரிசனம், உனக்காக வைத்திருக்கிற அழைப்பு, உனக்காக வைத்திருக்கிற எல்லா தரிசனத்தையும் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்ள ஆசைப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 8 பிலிப்பை பார்ப்போம். அப்போஸ்தலர் 8:5-8 வரைக்கும்.
8ஆம் அதிகாரத்தில் 5. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்படிங்களாங்க. ஒரு மனுஷன் நிமித்தமாக அவன் வல்லமையின் அபிஷேகம் பெற்றதுனால அவன் என்னச்சுறான், சமாரியா பட்டணத்தில் இயேசுவை பிரசங்கிக்கிறான். அங்கே பிசாசு மிரட்டலுமே அந்த வல்லமையின் அபிஷேகம். நீ நடக்கும்போதே, தெருவில் நடக்கும்போதே அசுத்தனை அலறி கொண்டு ஓடணுங்க. நாங்கள் அப்படி தான் ஒரு கூட்டம் நடத்தணும். வீட்டு பக்கத்தில் மைக்கு கூட இல்லை எங்களுக்கு. அப்போது நானும் கூட அபிஷேகத்தை பற்றியும் வல்லமையின் அபிஷேகத்தை பற்றி தான் பிரசங்கித்து ஜெபக்கூட்டம் முடிஞ்சிட்டு. ஆனால் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் எதிர்த்த வீட்டில் ஒரு பொண்ணு என்ன செஞ்சிச்சா, உளி அரைஞ்சி ப்ரேயரில் முடிஞ்சு சாப்பாடெலாம் முடிஞ்சிட்டு ஒரே ஆட்டம். அந்த உளி அரைகிறது ஒரு 10 வீட்டுக்கு விளங்கும். ஒரே உளி அரைஞ்சி ஆட்டம் ஆரம்பித்தாங்க. ஹேவினஸ் நாம ஒன்றும் இல்லை, நாம மந்திரவாதி இல்லை, தந்திரவாதி இல்லை. ஆண்டராக இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை நிமித்தமாக அப்படி நடந்தது. அதேமாரி அந்த வல்லமையின் அபிஷேகம் பிசாசு என்ன செய்யும், அலற வைக்கும், ஓட வைக்கும். வெறுமனை அலறிக்கிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை, ஓடணும். அவங்க உடம்பு விட்டு ஓடணும். அப்படி தான் நடக்குது. பிலிப்பு அவர் செய்த என்ன செய்யுங்க, அநேகர் இந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. திமிர்வாதக்காரர் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இது வல்லமையின் அபிஷேகம். வல்லமையின் அபிஷேகத்தினால நடந்த அற்புதங்க. நாமளும் அப்படி என்ன செய்யணும், ஆசைப்படணும். அப்போ அனனியாவை பற்றி பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 9:10 பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 9 அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்து அட்ரஸ் கொடுக்குறாரு, இந்த தெருவுக்கு போ, அங்கே சவுல் ஒருத்தன் தேடுவான், அவன் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை போய் என்ன செய்யி, அவனுக்கு நான் தரிசனம் கொடுத்துருக்கேன். அவன் நினச்ச ஒரு மனுஷன் தன்னிடத்தை வரவும் அவன் கை வச்சு ஜெபிக்கவும் அவன் கண்களுள்ள சுகமாகிற மாதிரி பார்த்துருக்கான். அவனை வச்சுறாரு, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் என்னுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அனைவரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ சவுலை நினைச்சிடார், சவுலுக்கிட்ட அனனியாவை அனுப்புகிறாரு. அப்போ அனனியாவுக்கு பயம் கொடுக்குது. ஏன், சவுல் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு எத்தனையோ பேரை என்ன செஞ்சார், கொலை செய்வதற்காக கையெழுத்தெல்லாம் வாங்கி ரொம்ப பிரதான ஆசிரியர்களெலாம் நினச்சவர் போனார். நிறைய பேர்ட்ட நினச்சார், அதிகாரிகள்ட்டெல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கினார். அநியாயம் பண்ணியிருக்கிற கொலை செய்ததுக்கும் எத்தனை மணினார். ஸ்தேவானுடைய கொலைக்கும் சவுல் என்ன செய்து உடந்தையாக இருந்தார். அப்போ பாருங்கள், அப்போ அப்படிப்பட்டவங்ககிட்ட தேவனை அனுப்பும்போது பயமாக தான் இருக்கும். இப்போ தேவனை கற்றுச்சு அட்ரஸ் கொடுக்குறாருங்க. ஏசப்பா நீ அபிஷேகத்தின் வல்லமையில நிரப்பப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய தரிசனத்தில் அவங்க அட்ரஸ் கொடுக்குறாரு. அப்போ நீ தரிசனத்தில் ஏசப்பாவை பார்க்க ஆரம்பிப்பீங்க, சத்தத்தை கேட்க முடியும், ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஏசப்பா உங்கள் சொப்பன தரிசனங்களை உங்களோட வெளிப்படுவார், இடைப்படுவார். சரிங்களா? அப்போ ஆண்டவராகிய இயேசுக்கு அதுதான் நம்ம நினைக்கிறோம். அபிஷேகம் என்னத்தை சாதிக்க போகுது, வல்லமையான அபிஷேகம் எதுக்கு? நான் அதான் சொன்னேன், நீங்கள் முதல்ல பரலோகத்து போதுக்கும் தேவை, மற்றவர்களை விடுதலையாக்குவதற்கும் தேவை, உங்களுடைய சத்துருக்கள் உங்கள் செய்வன பிலிசுனை கட்டு உங்கள் வியாதி படுக்க மாறுவதற்கும் இந்த அபிஷேகம் தேவை. அப்போ நாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த அபிஷேகம் வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது இயேசுவின் சத்தத்தை கேட்க முடியும், அநேக வெளிப்பாடுகள் தரிசனங்களை கொடுக்க முடியும், நிறைய வரங்கள் அபிஷேகத்தை கொடுக்க முடியும், அநேக காரியங்களை சொல்லலாம். யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஜெபிக்க வரும்போது அவங்கள குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் காத்திருந்த அபிஷேகத்தை வல்லமையை நிரம்பி ஜெபிச்சுட்டு வந்திருப்பீங்களா, உங்களுக்கே தெரியாதுங்க. உங்களுக்கு அந்த கிருபை ஆண்டு கொடுத்துக்கிற அந்த வரத்தை கொடுத்துக்க உங்களுக்கே தெரியாது. நீங்கள் உங்க கூட ஜெபம் பண்ணி முடிச்சுடுவீங்க, என்ன சொல்லி ஜெபிப்பீங்களோ ஜெபிச்சு முடிச்சுடுவீங்க ஆவியார் நடத்துகிறபடி. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் என்னோட பேசினார், அப்படியே பேசினார், நான் இத்தனை வருஷம் இழந்திருந்த அபிஷேகத்தை மறுபடி பெற்றுக்கொண்டேன், மறுபடி கர்த்தர் என்னை எழும்ப வைத்தார்,
நான் என்ன நினச்சி பிரச்சனையோட அதை அப்படியே சொன்னாரும்பாங்க. நான் என்னெல்லாம் சொல்லி ஜெபிச்சோன்னா அதை அப்படி உங்கள் மூலமாக பேசினாரும்பாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாதுங்க. ஆனால் நீங்கள் காத்திருந்து அபிஷேகத்தை வல்லமையில் ஜெபித்ததுனால காத்தர் உங்கள் வாயிலிருந்து அந்த கிருபைகளின் வரங்களும் நினச்சது வெளிப்பட்டது. அவங்க என்ன இதயத்தை நினச்சிட்டு வந்தாங்க, என்ன வீட்டில் பேசிட்டு வந்தாங்க, என்ன போராட்டத்தோட உங்கள்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க கூட உங்களுக்கு தெரியாது. ஆவியானவர் அப்படியே இப்போ நடத்துவார். அவங்களுடைய எல்லா வெளிப்பாடுகளையும் கத்தர் உங்கள் வாயிலிருந்து பேசுவார். அவங்க அடுத்து சொல்லுவாங்க, அப்போ தான் உங்களுக்கே தெரியும். அப்போ பாருங்கள், பிரச்சனையை சொல்லாமையே கத்தர் அவங்க பிரச்சனையை குறித்து உங்கள் வாயிலிருந்து பேசுவார். அது ஒரு வரம், அது ஒரு கிருபை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்குறார். அங்கே விடுதலை எங்கேயுமே கிடைக்காதுங்க. எத்தனையோ வியாதிக்கு இதுக்கு தீர்வே கிடையாது தெரியுமா அப்படிம்பாங்க டாக்டர்ஸ். இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது தெரியுமா, இந்த வியாதிக்கு தீர்வே கிடையாது தெரியுமாம்பாங்க. அப்போ என்னங்க செய்ய? தீர்வு யாருங்க? ஏசப்பா தாங்க. இந்த வியாதிக்கு மருந்து இல்லைங்க, அதுக்கு துடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? சூசைட் பண்ணி செத்த நரகம். அந்த வியாதியினுடைய கொடுமை தாங்க முடியல. யார் விடுவிப்பா? யார் சுகம் கொடுப்பா? மாத்திரை மருந்தே இல்லையே. உங்களுடைய ஜெபம் அந்த விடுதலை கொடுக்கலாம்ல. உங்களுடைய ஜெபம் அந்த வியாதியை சுகமாக்கலாம்லாங்க. அந்த வியாதி வேதனை நீங்கள் சுகமாக இருப்பான்ல. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி உங்களை பயன்படுத்த கருவியாக வச்சுக்கிறார். அதே மாதிரி தான் அனனியாவை சவுல்ட்டு அனுப்பும். சவுல் பயப்படுறார், அனனியா பயப்படுறார். சவுல் பயங்கரமான ஆளுங்க. ஆண்டு சொல்கிறாரு, அவன் எனக்கு தேவை. அவன் என்ன எனக்கு தனி போ, உன் பிரஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் பெரிய ஊழியக்காரன். சவுல் பவுலாகி மாறி பெரிய ஊழியக்காரனை மாற போகிறான். அதுக்கு நீ தேவை. அனனியாவே நீ எனக்கு தேவை. நான் உன்னை சவுல்கிட்ட அனுப்ப போகிறேன், அங்கே போங்கிறாரு. அனனியா அப்படியே கீழ்ப்பிடிந்து ஒப்பு கொடுத்து பயங்கரமான ஒரு சவுலை போய் சந்திக்க போகிறாரு கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி. ஆனால் ஜெபம் பண்ணும்போது அங்கேயும் ஒரு ஹீலிங் நடக்குது. அவன் ஜெபிக்கும்போது கண்ணில் உள்ள மீன் செதில்மை விழுந்து பார்வை அடைகிறான். அந்த சவுல் பவுலாக மாற்றப்பட்டு பவுல் பெரிய ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அதுக்கு யார் ஊழியக்காரனை பயன்பட்டார்? அனனியா. அவங்கவுங்களுக்குள்ள வல்லமையின் அபிஷேகங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து என்ன கொடுத்து வைத்திருக்கிற வரைபடத்தின்படி திட்டத்தின்படி நம்ம கீழ்ப்படிவோம், ஒப்பு கொடுப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எலும்பு சீயோனை உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த செய்தி நிச்சயம் உங்களுக்கு வாழ்வழிக்கும், ஜீவன் உண்டாயிருக்கும். கர்த்தர் ஆஸ்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா. அந்த கேட்ட வார்த்தையின்படி அப்பா ஹல்லேலூயா நஸ்மிஹி லட்சஸ் ப்ராய்னஸ் ஜீசஸ். இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்க வல்லமையின் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் வல்லமையின் அபிஷேகம் பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க, ஏசப்பா ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு அபிஷேகத்திலையும் அந்நிய பாசலையும் அடுத்தடுத்த லெவலில் ஆசைப்பட கிருபை செய்யுங்க ஏசப்பா, கிருபை செய்யுங்க ஆண்டவராகிய இயேசு. இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் முடங்கி போய் கிடக்குறாங்களோ ஆண்டவரை, யாரெல்லாம் முடிந்தது என்று இருக்கிறாங்களோ வாழ்க்கையை மறுபடி கட்டி எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தை இழந்து போன ரட்சிப்பு, இழந்து போன அபிஷேகம், இழந்து போன கிருபைகள், வரங்கள், ஆதியில் பெற்றுக்கொண்ட அத்தனை அபிஷேகம் வல்லமை மறுபடியும் பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு எழும்பி ஆசிஹீவின் அசை மேல டைம் நசைச்சு இயேசுவின் நாமத்தை கர்த்தர் பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். அவர்களை கொண்டு நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறதோ தெய்வ நாமம் மகிமைப்பட, கர்த்தருடைய புகழ் பரவ, இந்த நறுமணம் வீச கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. நீ ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபாயத்தை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.